காலைல சாப்பாடு கொடுத்தேனா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பாதாம் ஐஸ் பண்ணியிருந்தோம்ல அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு பொரி உருண்டை கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு விளையாடிட்டு ஒரு 2 பீஸ் சக்கப்பழம் சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. நான் குக் பண்ணிட்டு இருப்பேனா அப்போ நான் இவ்வளோ கவுண்டர் டாப்லையாக்க உட்கார வச்சிருப்பேன். திடீர்னு பார்த்தா என் இடுப்பில் இருப்பா. இவ எப்படா நம்ம இடுப்பில் வந்தான்னு பார்த்தா எப்படி யாரி குரங்கு மாதிரி யாரி சாடி வாரா பாருங்களாம். நான் சும்மா இருந்தா கூட அவ பாட்டுக்கு விளையாடுவா பார்த்துருங்க. ஆனால் நான் குக் பண்ண போயிட்டுன்னு வச்சுடுங்க உடனே டிவி ரிமோட் எடுத்து என் கையில் தருவா. அப்படி இல்லைன்னா என்னை போட்டு பந்து அடிடுவா பார்த்துருங்க. ஐயோ காலைல இருந்து ஓடினே இருக்கிறேன்னா ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. பீட்ரூட் ரைஸ் வச்சதுன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடும்போது முட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பொரி கொஞ்சம் கழிச்சு வாட்டர் மெலன் கொடுத்துட்டு அப்புறம் காலையில் குடிச்சு இளநியே நல்லா பெருசு பார்த்துடுங்க. நிறைய தண்ணி மிச்சம் இருந்துச்சு. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தாத்தியாப்பா. என் பிள்ளைக்கு ரெட்டை குடுமி கொண்டே பார்த்தீங்களா? இது நான் சிங்கப்பூர்ல லசாடாங்கிற ஒரு ஆப்ல வந்து வாங்கின பார்த்துக்கோங்க. $4 என்னமோ. உங்களுக்கு வேணும்னா லசாடா ஆப்ல போய் பேபி ஹேர்விக் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். இப்படி குடுமி கொண்டை கட்டிட்டு எங்க திரும்ப போறோம். பஞ்சாபி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து தேர்ஸ்டே ஆனா கண்டிப்பா குருத்வார் போவோம் பார்த்துருங்க. அதில் என்னையும் வாரியலான்னு கேட்டவா. சரி வாரேன், நம்ம தான் எல்லா கோயிலுக்கும் போவோம், போய் அங்கேயும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அங்க போன பார்த்துருங்க. ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கண்டிப்பா தலையில ஸ்கார்ஃப் கட்டி இருக்கணும் பார்த்துருங்க. அங்க சாமி கும்பிட்றது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்து பார்த்துருங்க. அப்படியே அங்கேயே சாப்பிட்டாச்சு பார்த்துருங்க. வீட்டுக்கு வந்தோன்னா மாவரைக்க வேலை மட்டும் தான் இருந்துச்சு. சரி மக்கா நாளை போய் பண்ண பாய்.